வருஷத்துக்கு 2 படம் வரணும்னு. அது ஒரு சில காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இனிமேல் அது நடக்கக்கூடாத ஒரு இதில் பார்க்குறேன். இனிமேல் அது நடக்கக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இதாக இல்லை சார். நான் இப்போது 3 படம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட் அது டைம் ஆகுது சார். நான் வந்து பிளான் பண்ணுறது சார் 60 டேஸில் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகணும். ஒரு ஒரு பாயிண்ட் அந்த பேர் நம்ம கையில் இல்லை சார். அது நம்ம நடிச்சிட்டு வரலாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணத்தினால டிலே ஆகிடுது. ஸோ இனிமேல் அது நடக்காமல் நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு சார். ஏன்னா பாலா சார் படத்தில் நடிக்கும்போது நான் ஒரு நேஷனல் அவார்டு நடித்தேன். சர்ணம் சார் படத்தில் நடிக்கும்போது 2 நேஷனல் அவார்டு இருக்குது. பாலா சார் ப்ரொடக்ஷனில் இருந்தால் சர்ணம் சார் டைரக்ஷன். ஸோ நல்லா இருந்தது. டபுள் த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சொல்ல முடியாது. யாரும் எதுவும் இதெல்லாம் பண்ணேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்துல எத்தனை பேர் அறுவாளால போட்டுருக்கீங்க? படத்துல எத்தனை பேர் அறுவாளால போட்டுருக்கீங்க? அருவா மட்டும் தான் சார் கையில் கொடுத்தாங்க. ஓடலை யாரும் டைம்லாம் கொடுக்கல, விடவும் இல்லை சார். வெறுமனே அறுவாளை தூக்கி தெரியுங்களா? அது சண்டி வீரன் ஆகாது. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் சார். தஞ்சாவூர் ஷூட்டிங் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? தஞ்சாவூர்ல நல்லா இருந்தது. கேள்வி கேட்டவங்க தஞ்சாவூர் அதனால ரொம்ப இல்லை நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அங்கே தஞ்சாவூர் சொன்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வருது. ஷூட்டிங் எல்லாம் ஓகே ஒரு சைடு, அது நம்ம வேலை செய்யறோம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், அங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன். போன படத்துக்காக வெயிட் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன். சரண் சார் என்ன சொன்னான்னா, இல்லைம்மா இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார், 2 நாள் சொன்னார். நானும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தாரு. 4வது நாள்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வீட்டிலேருந்து இந்த ஐரு மீன் குழம்பு, நிற்கிறது, மிதக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் வெட்டி போட்டு கொண்டு வந்தார். ஸோ ஒரு 30 நாள் ஷூட்டிங்கில் நல்ல வெயிட்டை போட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்னா சாப்பாடு. நம்ம முன்னாடியே உட்காந்துருக்காங்க, அழகா இருக்காங்க. நியூசிலாண்டில் போய் பாட்டு எடுக்க சீன் எடுக்க போறீங்களா? அல்வா கொடுத்தாரு. இந்த அல்வா பற்றி கையில் என்ன சொல்றாங்க? ஏன்னா படமும் சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ நேரில் போவே இல்லை. இந்த அல்வா பற்றி அவங்க என்ன நினைக்கிறேன்? கையல் தான் ஆனந்த். கேள்வி தெரியுதா? நியூசிலாந்து போகிறோம் நம்ம சாங்க்கு அப்படின்னு சொன்னேன். ஐ தாட் நிஜமாகவே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். என்னென்னா பிகாஸ் நிஜமாகவே ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஐ பிலீவ்ட் இட். அட் லாஸ்ட் சீட் பண்ணிட்டேன். சீட் பண்ணிட்டாங்க, சத்தம் முடிச்சுங்க. விஷயம் இருந்துச்சுன்னு த்ரில் ஆகிட்டீங்க. ஆனால் அதோட அவங்கள பார்க்கணும். நான் நீங்கள் சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை. அவரு உங்களை பார்த்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டீங்க, எக்ஸைட் ஆகிட்டீங்க. அந்த அளவு இந்த படத்தில் என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, கதையை சொன்னாங்க இல்லையா? பயிலாம் தானே கதையை சொன்னார். சொன்னபோது உங்களுக்கு அதில் எதுவும் கதாபாத்திரம் இல்லைன்னு சொன்னார். உடனே எனக்கு வந்துட்டு கதாபாத்திரம் எதுவுமே உங்களுக்கு ஆக்டிங் பண்ணுறது இந்த படத்தில் சான்ஸே இல்லைன்னாரு. ஓகே, இது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி நான் இதை பகிரங்கமாக தெரிவிச்சு விரும்புகிறேன். பாலா படத்துலையோ சர்க்குலம் படத்துலையோ இப்போ வாய்ப்பு கட்டதே இல்லை. ஏன்னா பாலா படத்தில் எனக்கு அதிகம் கட்டுவார் எனக்கு தெரியும். பல காமிச்சுன்னா 2 கல்யாணம் பண்ண போறீங்களா? அது நான் எப்போவுமே இளமையா இருக்கேன் சார். 37 வயசுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் ஓடவே இல்லை. உங்களை விட நான் இணங்கி கதைக்காக 2க்கும் தான். கதையை முதல்ல சூஸ் பண்ணது ஆதரவாக்காக, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது 2 பேருக்கு. டைரக்டரோட முன்னாடியான அனுபவம், அப்புறம் ஆதரவாவுக்கு இது நல்ல படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை. வெற்றியா தோல்வியான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். இன்னொரு படத்தை பற்றி நான் பேச விரும்பல. 2வது, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர் இல்லைன்னு நம்ம உடனே முடிவு வைக்க முடியாது இல்லையா? அது அடுத்தடுத்து இது வேணும். இயக்குனருக்கு
பெரும்பாலும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கூடயே போவாங்க. நீங்கள் தான் ஜிப்ரான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 3 படம் அவரோட ட்ராவல் பண்ணி இதில் வந்து அருணகிரியை கூப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம்? ஜிப்ரான் வந்து கமல் சாரோட 3 படங்கள் தொடர்ந்து கமிட் பண்ணிட்டாரு. அந்த 3 படங்களோடையும் கமல் சார் கூட இருக்க வேண்டிய சூழல், அதனால தான் பண்ண முடியல. அடுத்தடுத்து ஜிப்ரானோட பண்ணிட்டு தொடர்ந்து இந்த புதிய இசையமைப்பாளர்களை பயன்படுத்துறவங்க சபேஷ் முரளியை பின்னணி இசைக்கு மட்டும் கூப்பிடுறீங்களே, என்ன காரணம்? ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப அதில் ஸ்ட்ராங் நல்லா பண்ணுவார். இதன் மூலம் முழுமையான புகழ் வந்து அந்த அருணகிரி என்கிற தயாரிப்பாளர் கிடைக்காம போகுங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குமே. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் என்பவர் சரி அருணகிரி வந்து சாங் மட்டும் தான் கம்போஸ் பண்ணாரு, பிஜிஎம் கம்போஸ் பண்ண தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களே. அப்படியே சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ இதே ஒரு வந்து ஒரு பாலாசார் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு படத்தை வந்து அருணகிரிங்கிற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பே ஒரு பெரிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கும். அதனால நம்ம அப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அருணகிரி சார் கவலைப்படல, நீங்களும் கவலைப்பட வேண்டாம்.